சேலத்தில் கொளுத்தும் வெயிலிலும் குடைகள் பிடித்தவாறு செவிலியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகம் முழுவதும் தொகுப்பு ஊதியத்தில் பணிபுரியும் செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதன் பகுதியாக சேலம் அரசு மருத்துவமனை முன்பு 5வது நாளாக செவிலியர்கள் நேற்று போராட்டத்தை தொடர்ந்தனர். மருத்துவத்துறை அமைச்சரின் பேச்சுவார்த்தை ஏமாற்றம் அளிப்பதாகவும் செவிலியர்களையும் பணி நிரந்தரம் செய்யும் வரை போராட்டம் தொடரும் எனவும் அவர்கள் தெரிவித்தனர். அமைச்சர் ஐயா அவர்கள் 700 பேரை மட்டும் பணி அமர்த்தப்படும் சொல்லியிருக்காரு. அது ஈக்குவல் பே கிடையாது, சம வேலைக்கு சம ஊதியம் அவர் சொல்லலை, நியமனமும் அவர் சொல்லலை. அவர் புதிய பணியிடத்துக்காக 723 பேர் போடுறேன்னு சொல்லியிருக்காரு. அது எங்களுக்கு இல்லைங்க, 0 வேக்கன்சின்னு சொல்றாரு. 720 பேர் கான்ட்ராக்ட்ல எடுக்கிறாங்க, சிபி ஸ்டாஃபாக தான் எடுக்கிறாங்க, பணி நியமனம் பண்ண கிடையாது. எங்களுடைய கோரிக்கை என்னன்னா 356 படி அனைத்து செவிலியர்களையுமே பணி நியமனம் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. ஊதியத்துடன் கூடிய மகப்பேறு விடுப்பு 1 வருடம் தருவதாக கூறினார். அந்த கோரிக்கையை நிறைவேற்றணும். அது வரைக்கும் எங்க போராட்டம் தொடரும்.